ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்துது. அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் திசை நடத்தும். அது நல்ல பலனை குடுக்குதா, இல்ல கெட்ட பலனை குடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அது நிக்கக்கூடிய சாரநாதன் தான் முடிவு பண்ணுவார். துலா லக்கணக்காரர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் தான். ஏன்னா அந்த லக்கணத்தை உச்சம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான். 4, 5க்கு அதிபதியாக அவர் வராரு. நான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் நான் வந்து உட்காந்துக்கிறேன். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது நமக்கு தனம், குடும்பம், வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்தானம் இல்லைங்களா? 4, 5க்கு அதிபதி வந்து 2ஆம் இடத்துல உட்கார்றது நல்லதா கெட்டதா? எவ்வளோ பெரிய நல்லது. அவர் வந்து ஒரு உரையாக சார ஜோதிடம் என்ற தலைப்பில் திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். இன்று மகளிர் தின விழா முன்னிட்டு நிறைய மகளிர் அணியர்கள்லாம் மதியம் பேசப் போகின்றனர். அதற்கு முன்னாடி திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் சார ஜோதிடம் தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா, பிதா, குரு, குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு, எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது பொதுவாக ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்துது. அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் திசை நடத்தும். அது நல்ல பலனை கொடுக்குதா, இல்லை கெட்ட பலனை கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அது நிற்கக்கூடிய சாரநாதன் தான் முடிவு பண்ணுவார். இப்போ திசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து நிற்கக்கூடிய சாரநாதன் வலிமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த பலன் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அப்போ அந்த சாரநாதன் வலிமையாக இருந்தால் மட்டும் நல்ல பலன் கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சாரநாதன் வந்து இவருக்கு நல்லவரா இல்லை இவருக்கு கெட்டவராங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலா லக்கணத்தை எடுத்துக்குவோம். துலா லக்கணக்காரர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் தான். ஏன்னா அந்த லக்கணத்தை உச்சம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான். 4, 5க்கு அதிபதியாக அவர் வராரு. ஒரு கேந்திராதிபதியமும் ஒரு கோணாதிபதியாகவும் அவர் வராரு. அப்போ அவர் அந்த துலா லக்கணக்காரர்களுக்கு ஒரே ஒரு யோகாதிபதி சனி பகவான் தான். இப்போ அவரே வந்து நேரில் பேசுகிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு நல்லாயிருக்கும். சனி பகவான் கேட்குறாரு துலா லக்கணக்காரங்களை பார்த்து, துலா லக்கணக்காரரே, தன் வழி 7, தாய் வழி 7, தந்தை வழி 7, இந்த 3 பேர்த்தோட 7 ஜென்ம பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து சீர்தூக்கி பார்த்ததில் நீங்கள் வந்து நற்பலன்களை அதிகமாக செஞ்சு இருந்திருக்கீங்க. அதனால் நான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் நான் வந்து உட்காந்துக்கிறேன். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது நமக்கு தனம், குடும்பம், வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்தானம் இல்லைங்களா? 4, 5க்கு அதிபதி வந்து 2ஆம் இடத்துல உட்கார்றது நல்லதா கெட்டதா? எவ்வளோ பெரிய நல்லது. அவர் வந்து ஒரு யோகாதிபதியாகவும் இருக்கார். அப்பேற்பட்டவர் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்து அங்கே அவருடைய சுயசாரம்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்திலே உட்கார்றாரு. அப்போ அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? எவ்வளோ நல்லதை செய்வார். 4ங்கிறது முதல்ல அம்மாவை தான் நம்ம எடுத்துக்கணும். உயிர்காரத்துவத்தை எடுத்துக்கலாம். அம்மா, வீடு, வண்டி, கால்நடைகள், விவசாயம், சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ நல்ல வீடு கட்டலாம், அம்மாவின் அன்பு கிடைக்கும், அம்மா வழி சொத்து விபத்துகள் இவங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகள் வச்சு அது மூலிமா வருமானம் பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாக்கா, அந்த நேரத்தில் 5 லிட்ரு பால் கறக்கக்கூடிய மாடு வந்து 2 லிட்ரு சேர்த்தி கிடக்கும். நல்ல கல்வி ஸ்தானம் நல்ல மேம்படும். படிக்கிற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நல்லா படிப்பாங்க. சுகஸ்தானம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஹீல்டு அப்போ அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ 4ஆம் அதிபதியோடைய காரகத்துவம் அனைத்தும் இங்கே 2ஆம் இடத்துக்கு வந்துடுது, வருமானமாக வந்துடுது. அடுத்து 5ஆம் அதிபதி, 5வது வீட்டை பார்ப்போம். இப்போ 5ங்கிறது பூர்வீக ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், குலதெய்வம்,
அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் தாத்தா பாட்டி நம்மளுடைய மன சந்தோஷங்கள் அனைத்தையுமே குறிக்கக்கூடியது 5ஆம் பாவம் தான். அப்போது பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கும், தாத்தா பாட்டியோட அரவணைப்புகள் கிடைக்கும், அவங்களுடைய உபகரணங்கள் இவங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வ அருள் இவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வமே இவங்க வாக்கில் வந்து பேசும். 5ங்கிறது குலதெய்வம், 2ங்கிறது வாக்கு. குலதெய்வ அருள் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். 5, 2 காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு அருள் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். 5ங்கிறது குழந்தை, 2ங்கிறது குடும்பம். இவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும். அந்த நேரத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து அந்த நேரத்தில் குழந்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மன சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து பலன்களும் 5ஆம் இடத்து பலன்களும் 2ஆம் இடத்துக்கு இங்கே வந்துடுது. அப்போ இவங்களுக்கு நல்ல கர்மாக்களை செய்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு நல்லதை சொன்னால் ஒரு கெட்டதை சொல்லணும் இல்லைங்களா? இப்போ அதே துலா லக்னக்காரங்களை பார்த்து சனி பகவான் கேட்குறாரு, தன் வழி 7, தாய் வழி 7, தந்தை வழி 7ன்னு சொல்லக்கூடிய உங்கள் 3 பேர்த்தோட பாவ புண்ணியங்களை நான் சீர்தூக்கி பார்த்ததில் நீங்கள் புண்ணியத்தை விட பாவத்தை தான் அதிகமாக செஞ்சுருக்கீங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், உங்கள் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியாக இருக்க உன்னையும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுறேங்கிறாரு. அங்கே லக்னாதிபதி நீசம் இல்லைங்களா? நீச கிரகத்தோட சனி பகவான் உட்காரும்போது இவரையும் அவர் நீசமாகிறார். அப்போ சனி பகவானின் நிற்கக்கூடிய சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சாரம். சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பெறார். சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் இவருக்கு நல்லதா கெட்டதா? பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார், நல்ல வலிமையாக இருக்கார். அப்போ அந்த பாதகத்தை 12ஆம் இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாரா இல்லையா? அப்போது 12ங்கிறது தூக்கம் கெட்டு போகுது, நிம்மதி கெட்டு போகுது, நட உட பாவனைகளை கெட்டு போயிடுது. 12ங்கிறது விரயஸ்தானம்னு எல்லாரும் சொல்கிறோம். பட் அது சேமிப்பு ஸ்தானத்தையும் 12 எடுத்துக்கலாம். நம்ம செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயமா அசுப விரயமாங்கிறது அந்த நட்சத்திரநாதன் தான் முடிவு பண்ணுவார். நம்ம வெட்டி செலவு பண்ணுறோமா இல்லை அதை வந்து ஒரு இடமாகவோ வீடாகவோ ஒரு அசட்டாகவோ வாங்கி போட்டோம்னா நாளைக்கு பின்காலத்தில் நமக்கு அது 1 மடங்குக்கு பல மடங்கு வரும் இல்லைங்களா? அப்போ அந்த விரயத்தை விரயமாகவே வெட்டி செலவாகவே கொடுத்துருவார் அந்த சூரிய பகவான். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ வீட்டுனால பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, நம்ம சுகஸ்தானமும் கெட்டு போகுது, படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டாங்க, நம்ம விவசாயம் பார்த்தோம்னா அந்த நேரத்துக்கு நமக்கு எல்லாமே லாஸில் தான் போகும். அப்போ 4ஆம் இடம் அனைத்தையும் கெடுத்துருவார் இந்த சூரிய பகவான். அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு எகென்ஸ்டாக பேசுவாங்க. யாருக்கெல்லாம் 5, 8 காம்பினேஷன் இருக்கோ அவங்க குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லையா, குழந்தை வேறு தேசத்துலேயும் பெற்றவங்க வேறு தேசத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை கிடைக்காதவங்களுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்காது, அந்த மாதிரியும் சொல்லலாம். குலதெய்வ அருள் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஒரு பூஜை போட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு தீட்டு தொடங்கலாயிரும், யாராவது ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகளை அங்கே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 4ஆம் இடத்து பலனையும் கெடுக்குது, 5ஆம் இடத்து பலனையும் கெடுக்குது, 12ஆம் இடத்து பலனையும் கெடுக்குது. அப்போது 12 கெட்டு போச்சுனாக்கா 4 கெட்டு போயிடும். 12ங்கிறது தூக்கம் கெட்டு போச்சுனாக்கா எங்கே நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும்? உடல் ஆரோக்கியம் இல்லைனாக்கா நிம்மதி இருக்காது, 5ஆம் இடம்னு இருக்காது. அப்போது ஒரு கிரகம் வந்து திசை நடத்தும் பொழுது அவர் வாங்கிய சாரநாதன் எந்த நிலைமையில் இருக்கார், அவர் நமக்கு யார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த பலனை வந்து நல்ல பலன்களா இல்லை கெட்ட பலன்களாங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்ம செய்த கர்மாக்கள்னால தான் இந்த கிரகங்கள் இப்படி அமைஞ்சிருக்காங்க. அப்போது ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், இந்த ஜென்மத்தில் வந்து பிறந்துட்டோம், இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது இனிமேலாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே 4 பேருக்கு உதவிகரமாகவும் 4 பேருக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க,
மற்றவங்க முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தாய் தந்தையரே நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய சந்ததிகள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் அவர்களுடைய நிறுவனரும் தலைவருமான சதீஷ் ஐயாவை நன்றி. ஜோதிடம் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு அகில உலக மகளிர் ஜோதிட தினம் அல்லவா, அகில உலக மகளிர் ஜோதிட தினம் அல்லவா, நேற்றுக்கு நடந்தது. இன்னைக்கு அவங்க நல்லா சிறப்பாக தான் பேசுனாங்க. ஆரம்பமெல்லாம் இருந்தது, தடுமாற்றம் வரக்கூடாது, எப்பவுமே தடுமாற்றம் வரக்கூடாது. நல்லா ஏன்னா ஆரம்பமெல்லாம் தொட்டு காமிச்சது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் தான். பயப்படாமல் சொல்லிட்டே இருக்கணும், ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கணும். நம்ம என்ன கருத்து சொல்கிறோமோ ஜோதிடம்ங்கிறது திடமாக சொல்கிறதும் ஜோதிடம். எதாக இருந்தாலும் திடமாக சொல்லும்போது நிச்சயம் வெற்றி தான், கட்டாயமான உண்மை அதுதான். அதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிற போது 12 குடியின் சூரியன் அப்படிங்கிற போது கெடுதல் பண்ணுவான்னு சொல்லக்கூடாது. பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நிற்க தங்கனில் வீடு கட்டி சகல பாக்கியம் சேர்ப்பான்னு 12 பிக்சட் அமௌண்ட்டு செப்பாக அந்த நட்சத்திரம் திசை புத்திகளது பணமே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால அது என்னென்னா ஜாதகத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள் மற்ற இனவிகள் திசை புத்தி காலங்கள் எல்லாம் வச்சு பலன் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான உண்மை தான். நல்லா தெளிவாக சொன்னீங்க. இன்னும் உங்களுடைய ஜோதிட தேவை சேலம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு சேலம் மட்டுமல்ல தமிழ்நாடு இந்தியா உலகம் பூரம் பரவட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கு கூறி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இவங்களுடைய நிகழ்ச்சியை நல்லா பாருங்கள். நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வாழ்வுக்கு நல்ல ஒரு எளிமையாக சொல்ல ஒரு விஷயத்தை உதாரணத்தோடு சொல்லும்போது தான் ஜோதிடம் புரியும். சும்மா நம்ம கதை சொல்லும்போது புரியாது. இந்த லக்கணம் துலா லக்கணம் என்று சொல்லி 4-5 குடைவன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிறந்த ஜோதிடரை சந்தித்ததாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். புதனோட